நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொழில் செய்கிற இடத்துல என்ன மலர்களை பயன்படுத்தலாம், இங்கே எப்படிலாம் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பெரும்பாலும் அதாவது நம்ம வந்து ஒரு பூஜை ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னா அதில் வந்து ஓனர் வந்து தென்மேற்கு திசையில் வடக்கு பார்த்து உட்கார்ந்துருப்பாரு. அந்த தென்மேற்குலேயே ஒரு சுவாமி படத்தை வச்சு அதுக்கு விளக்கேற்றிருப்பாங்க. நிச்சயமாக தென்மேற்குல அது கடையாகட்டும் வீடாகட்டும் எங்கேயுமே வந்து தீபம் ஏற்றக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் கடைகளில் வந்து தனியாக நின்ற பெருமாள் ஒரு திருப்பதி பாலாஜி போட்டோ வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அது போலவே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரணும் அப்படின்னா சம்மங்கி பூவும் பட்டு ரோஸும் மாலை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களோட வாகனத்துக்கும் சரி, உங்களோட கடைகள் வீடுகள் எல்லாத்துக்குமே நிலவாசல் படியில சம்மங்கி பூவும் ரோஸும் இருக்கிற மாதிரி மாலை கட்டி போடுங்க. வீடுகளுக்கு வெள்ளிதோறும் மாவிளை கட்டுங்க. வியாபார நிறுவனத்துக்கும் மாவிளை கட்டுங்க. பச்சை கற்பூரம் தண்ணியில கலக்கி வியாபாரம் பண்ற இடங்கள் எல்லாம் தெளிச்சு விடுங்க. இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பணவரவை கொண்டு வரும். கிளையண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பொருளாதாரம் நல்ல சிறப்பா சீரடையும். இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது இந்த பவளமல்லி இந்த சம்மங்கி செடியும் சம்மங்கி பூவும் பட்டு ரோஸும் நல்ல வாசனை உள்ள சிகப்பா இருக்க பட்டு ரோஸும் அது மாலையாவும் கட்டி போடுங்க. இல்லை தனியா கூட வாங்கி வைங்க. ஒரு பவுல்ல கூட தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு இந்த பூக்களை போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி கிடைக்கும். நல்லது நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.